வணக்கம் வசந்த் டிவி வியூவர்ஸ். உலகத்துல எல்லா மூல முடுக்குலயும் தினம் தினம் புது புது விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த புது புது விஷயங்களை சுவாரஸ்யமா சொல்ற நிகழ்ச்சி தான் இது உலகத்திரை. இன்னைக்கு உலகத்திரை நிகழ்ச்சியில நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு உலகத்திரையில நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா, பொதுவாகவே எல்லா துறைகளிலுமே இப்போ பெண்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் காற்றாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான வேலையா இருக்கும். அங்கேயும் ஒரு பொண்ணு காற்றாலையில ஏறி எல்லா வேலைகளும் பார்க்குறாங்க. இப்போ அந்த விசிறியில் ஏதாவது பழுது அடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்க அதில் என்ன பழுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஆராய்ஞ்சு அந்த வேலையை பார்க்குறாங்க. அதை பற்றின ஒரு தொகுப்பை இப்போ பார்க்கலாம். இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த பிளைமவுத் என்ற நகரத்தில் வசிக்கும் ஜெசிகா கில்ராய் என்ற பெண்மணி காற்றாலை தொழில்நுட்ப வல்லுநராக இருந்து வருகிறார். இயற்கை முறையில் காற்றிலிருந்து மின் உற்பத்தி செய்வதற்கு பயன்படும் காற்றாலைகள் பிளைமவுத் நகரில் அதிக அளவில் காணப்படுகிறது. இந்த காற்றாலை தொழிற்சாலையில் பணிபுரியும் ஜெசிகா கில்ராய் காற்றாலைகளில் உள்ள கோளாறுகளை கண்டறிந்து அதை சரி செய்வதில் கைதேர்ந்த வல்லுநர் ஆவார். இடி மின்னலின் போது இந்த காற்றாலையின் இறக்கைகள் பாதிப்பிற்குள்ளாவது வழக்கமான ஒன்று. அப்படி பாதிப்பிற்குள்ளான இறக்கைகளை தானே ஏறி லாவகமாக சரி செய்கிறார். ஜெசிகா கில்ராய் சிறு வயதிலிருந்தே மலை ஏறுவதில் மிகவும் கெட்டிக்காரர். இதனாலேயே இவருக்கு இந்த கடினமான வேலை கூட மிகவும் சுலபமாகவே உள்ளது. இது மாதிரியான உயரமான வேலைகளில் ஆண்கள் மட்டுமே வேலை பார்ப்பது வழக்கமாக இருந்து வந்தது. ஆனால் இந்த வழக்கத்தை மாற்றியுள்ளார் ஜெசிகா கில்ராய். இது குறித்து அவர் பேசுகையில், இந்த வகையான உயரமான வேலைகளில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு. நான் வேகமாக மலை ஏறும் திறமை கொண்டதால் எனக்கு இந்த வேலை மிகவும் சுலபமாக உள்ளது என்று கூறுகிறார். பொதுவாகவே ஹாலிவுட் மூவிஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்கும், புது புது விஷயங்களா பண்ணிருப்பாங்க. அதுக்கு பின்னாடியெல்லாம் இருந்து ஒருத்தர் அந்த கிரியேட்டிவிட்டியை உருவாக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் இங்க ஒருத்தரும் இந்த ஹாலிவுட் மூவிஸ்க்கு தேவையான அனைத்து கேரக்டரையுமே இவர் செஞ்சுட்டு இருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார் வார்ஸ், ஜுராசிக் பார்க் இந்த மாதிரி படங்கள் எல்லாத்துலயுமே இருக்கிற கேரக்டர்ஸை சின்ன சின்னதா அவர் உருவாக்கிட்டு இருக்காரு. அதனால எல்லாருமே அவரை மேட் காட் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவர் என்னென்ன கிரியேட்டிவிட்டியா பண்ணிருக்காருன்றத போய் பார்க்கலாம் வாங்க. கலிபோர்னியா மாகாணத்தைச் சேர்ந்த பெர்க்லி என்ற பகுதியில் வசிக்கும் பில் டிபெட் என்ற அனிமேஷன் வல்லுநர் வித்தியாசமான கதாபாத்திரங்களை உருவாக்குவதில் கைதேர்ந்த வல்லுநர். டிபெட் ஸ்டுடியோ என்ற ஸ்டுடியோவில் ஹாலிவுட் படங்களுக்கு தேவையான வித்தியாசமான கதாபாத்திரங்களை உருவாக்கி வருகிறார் பில் டிபெட். இவர் உருவாக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் முன்பு அதற்கு தேவையான அடிப்படை ஓவியங்களையும் மாதிரி பொருட்களையும் கொண்டு திட்டம் தீட்டுகிறார். இவர் சினிமா துறையில் இயக்குனராகவும் அனிமேஷன் வல்லுநராகவும் திகழ்ந்து வருகிறார். இது மட்டுமின்றி இவர் ஸ்டார் வார்ஸ், ஜுராசிக் பார்க் உட்பட பல ஹாலிவுட் படங்களுக்கு வித்தியாசமான கதாபாத்திரங்களை உருவாக்கியுள்ளார்.
இவர் உருவாக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் மிகவும் வித்தியாசமாகவும் தத்ரூபமாகவும் அதே சமயம் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தும் வகையிலும் இவர் அதை வடிவமைக்கிறார். இது பற்றி பில் டிபெட் கூறுகையில், நான் சிறு வயதிலிருந்தே கையில் கிடைக்கும் பொருட்களை கொண்டு வித்தியாசமாக எதையாவது செய்து கொண்டிருப்பேன் என்றும், களிமண்ணை கொண்டு சின்ன சின்ன கதாபாத்திரங்களை உருவாக்குவதை வழக்கமாக கொண்டிருந்தேன் என்றும் கூறுகிறார். மேலும் சிறு வயதில் விளையாட்டாக ஆரம்பித்த எனது திறமை இன்று பலரும் பாராட்டும் வகையில் இருப்பது மிகவும் சந்தோஷமாக உள்ளதாக தெரிவிக்கிறார். இன்னைக்கு உலக திரை ஷோ ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குல்ல. இன்னும் நிறைய நியூஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக். வெல்கம் பேக் டு தி ஷோ. இது உலக திரை. மலை ஏறுறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். எல்லாராலையும் மலை ஏற முடியுமானா நிச்சயமா முடியாது. அப்படி மலை ஏற முடியறதுக்கு நிறைய பிராக்டிஸ் தேவை. அந்த பிராக்டிஸ்க்காக இங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியலா ஒரு வால்ல அழகா எல்லாரும் சேர்ந்து கிளைம் பண்றாங்க. இதை பார்க்கும் போதே ரொம்ப வித்தியாசமாகவும் அழகாவும் இருக்கு. இப்படி கிளைம் பண்ற ஸ்பைடர்மேன்ஸ் எல்லாம் போய் பார்க்கலாம் வாங்க. நியூயார்க் மாகாணத்தைச் சேர்ந்த புரூக்ளின் என்ற பகுதியில் வசிக்கும் மைக்கேல் மார்டின் என்ற இளைஞர் மலை ஏறுவதில் மிகவும் கெட்டிக்காரர். மைக்கேல் மார்டின் தனது நண்பர்களுடன் சேர்ந்து வித்தியாசமாக உடற்பயிற்சி மேற்கொண்டு வருகிறார். இதற்காக இவர்கள் பிரதர் ஆஃப் கிளைம்பிங் என்ற மையத்தை ஆரம்பித்து மற்றவர்களுக்கு எப்படி மலை ஏறுவது என்று கற்பித்து வருகின்றனர். ஆண்ட்ரியூ பெல்லட்டே மற்றும் டேவிட் கிளாஸ் இவர்கள் இருவரும் மைக்கேல் மார்டினின் நண்பர்கள். மலை ஏறும் ஆர்வம் கொண்ட இளைஞர்களுக்கு இவர்கள் எப்படி மலை ஏறுவது என்று கற்றுத்தருகிறார்கள். இதற்காக இவர்கள் செயற்கையாக ஒரு சுவரின் மீது கைகளையும் கால்களையும் பற்றி ஏறுவதற்கு ஏதுவாக வண்ணமயமாக சில தடுப்புகளை வைத்துள்ளனர். தனது சிறுவயது காலத்தில் இவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மலை ஏறுவதை பார்த்து வளர்ந்த இவர் அதன் நுணுக்கமான விஷயங்களை நன்கு அறிந்து வைத்துள்ளார். இதனால் மலை இல்லாத நகர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு மலை ஏறுவது ஒரு கனவாகவே உள்ளது. மேலும் இதை கற்று வைத்திருந்தால் உடல் மிகவும் வலிமையாக இருக்கும் என்றும் மைக்கேல் மார்டின் தெரிவிக்கிறார்.
பொதுவா நம்ம ஒரு கோவில்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோவிலோட முழு கட்டமைப்பையும் வந்து அழகா ஒரு சின்ன கண்ணாடி கிளாஸ்ல சின்ன சின்னதா செஞ்சு வச்சிருப்பாங்க. அதை பார்க்கும் போதே எப்படி இருக்கு கோவில்ன்றது ரொம்ப அழகா தெரியும். அதே மாதிரி இங்கேயும் பென்சில்வேனியால என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சிவில் வாரை அழகா சின்னதா ஒரு கட்டமைப்புல கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்து யாரெல்லாம் சண்டை போட்டா, யார் இறந்தா, எப்படி அந்த வார் நடந்துச்சுன்றத ரொம்ப மைன்யூட்டா அழகா காமிச்சிருக்காங்க. அந்த வாரை போய் பார்க்கலாம் வாங்க. பென்சில்வேனியா மாகாணத்தில் உள்ள கெட்டிஸ்பர்க் என்ற பகுதியில் உள்ள அருங்காட்சியகத்தில் உள்நாட்டு போர் எப்படி நடந்திருக்கும் என்ற மாதிரியை வடிவமைத்துள்ளனர். ரெபெக்கா பிரான், ரூத் பிரான் இவர்கள் இருவரும் இரட்டையர்கள். இவர்களது பொழுதுபோக்கு ஏதாவது ஒரு காட்சியை பார்த்து அதை அப்படியே தத்ரூப மாதிரியாக வடிவமைப்பதை பழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த இரட்டையர்கள் சிவில் வார் டைல்ஸ் என்ற அருங்காட்சியகத்தை கடந்த சில வருடங்களாக அந்நகரில் நடத்தி வருகின்றனர். இந்த அருங்காட்சியகத்தில் முற்காலத்தில் நடைபெற்ற உள்நாட்டு போரின் போது நிகழ்ந்த சம்பவங்களை பார்வைக்காக காட்சிப்படுத்தியுள்ளனர். இதில் இவர்கள் குதிரைகள், மனிதர்கள், போர் வாள்கள் என அனைத்தையும் தங்களது கைகளாலேயே செய்து நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றனர். போர்க்களத்தில் நிகழும் சம்பவங்களான சண்டைகள், அதனால் ஏற்படும் இறப்பு போன்ற அனைத்து நிகழ்வுகளையும் சிறு சிறு உருவங்களில் வடிவமைத்து அதை தொகுத்து வழங்குகிறார்கள். இதை தொலைவிலிருந்து காணும் நமக்கு உண்மையாகவே ஒரு போரை கண்டதை போன்ற உணர்வு ஏற்படும். இது குறித்து அவர்கள் பேசுகையில் இது போன்ற வித்தியாசமான போர்களை வடிவமைப்பது மிகவும் ஆர்வமாக இருக்கிறது. அதே சமயத்தில் இன்னும் வித்தியாசமாக முற்காலத்தில் நடந்த சம்பவங்களை மக்களுக்கு காட்சிப்படுத்த ஆர்வத்தோடு உள்ளோம் என தெரிவிக்கின்றனர் இந்த இரட்டையர்கள். 5,500 little furry smiles smiling at them, but they're also learning the stories, and suddenly they have an appreciation of Gettysburg and the history. நம்ம அடுத்து பார்க்க போறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் எடுத்துட்டு வாங்க. ஷோ உலகத்திரை. பிரேக்கு முன்னாடி செம்ம இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் சொல்லிட்டு இருந்தேன். அது என்னன்றதை போய் பார்க்கலாம். பொதுவா நம்ம வீட்ல நாய் வளர்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து பயங்கர ட்ரைனிங்லாம் கொடுப்போம். வா அப்படின்னா அந்த நாய் வரும், போ அப்படின்னா போயிடும். இந்த மாதிரி பல ட்ரைனிங் வந்து நம்ம கொடுப்போம். இங்க ஒருத்தர் கொஞ்சம் வித்தியாசமா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கழுகை வளர்க்குறாரு. அந்த கழுகை வளர்க்குறது மட்டும் இல்லாம அதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங்கும் கொடுக்குறாரு. ஸ்பெஷல் ட்ரைனிங் அது எப்படின்னு கேட்குறீங்களா? பொதுவாக வாயில லாங்குவேஜ் மூலமா தானே கமெண்ட் பண்ணுவோம். ஆனா இவர் கை செய்கைகள் மூலமா கமெண்ட் பண்றாரு. அதுக்கு அந்த கழுகை எப்படி ரியாக்ட் பண்ணுது போய் பார்க்கலாமே. ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்த பெர்த்ஷயர் என்ற மாகாணத்தில் வசிக்கும் ஸ்டீவ் பர்டிட் என்ற கலைஞர் கழுகுகளுக்கு பயிற்சி தருவதில் கைதேர்ந்த வல்லுனர்.
நாவல் ஆசிரியர் ஷேக்ஸ்பியர் அவருடைய நாவலில் கழுகு பயிற்சி பற்றி குறிப்பிட்டுள்ளார். அவர் மீது கொண்ட பற்றினால் இவர் கழுகுகளுக்கு பல வித்தியாசமான பயிற்சிகளை அளித்து வருகிறார். பிரிட்டிஷ் ஸ்கூல் ஆஃப் ஃபால்கன்ரி என்னும் மையத்தை நடத்தி வரும் ஸ்டீவ் பர்டட் கழுகின் காலில் மணிகளை கட்டி அந்த ஓசையை வைத்து இரையின் தூரத்தை கணிப்பதற்கு பயிற்சி அளிக்கிறார். மேலும் கழுகின் கண்களை கட்டி அவற்றிற்கு வித்தியாசமான பயிற்சிகளையும் அளிக்கிறார் இவர். இது குறித்து பிரிட்டிஷ் ஸ்கூல் ஆஃப் ஃபால்கோன்ரி என்னும் மையத்தை நடத்தி வரும் ஸ்டீவ் பர்டட் கூறுகையில், ஆதரவற்ற நிலையில் உள்ள பறவைகளை வேட்டையாட தெரியாமல் உயிர் வாழ்கிறது. அந்த வகை பறவைகளுக்கு எப்படி வேட்டையாடுவது என பயிற்சி அளித்து அவற்றை மறுபடியும் காட்டிலேயே விட்டுவிட்டு வருகிறேன் என்றும், இதுபோல பல பறவைகளுக்கு பயிற்சி அளித்துள்ளதாகவும் பிரிட்டிஷ் ஸ்கூல் ஆஃப் ஃபால்கோன்ரி என்னும் மையத்தை நடத்தி வரும் ஸ்டீவ் பர்டட் தெரிவிக்கிறார். She will eat until she gets to a point where literally she is fed up to here. She's full. She doesn't want to do anything, so she sits still, looks miserable, and therefore we say to people like the kids, look at you sitting there looking fed up. நம்ம கடைசியா பார்க்க போறது என்னன்னா லைட் ஹவுஸ் பத்தி தான். இப்ப லைட் ஹவுஸ் பாத்தீங்கன்னா ஒரு லைட் இருக்கும், அந்த லைட் வந்து ஹை வோல்டேஜ்ல இருக்கும், அதுவும் இல்லாம ரொம்ப தூரம் வந்து அந்த லைட் டிராவல் பண்ணும். அதே மாதிரி இங்க ஒருத்தர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் சின்ன சின்னதா அழகா கலெக்ட் பண்ணி அதை மொத்தமா சேர்த்து ஒரு லைட் மேக் பண்ணி அந்த லைட்டை சுத்தியும் ரிஃப்ளெக்டிங் கிளாஸஸ் வந்து வச்சிருக்காரு. அது மூலமா அந்த லைட்ஸ் அந்த ரிஃப்ளெக்டிங் கிளாஸ்ல பட்டு ரொம்ப தூரம் பாஸ் ஆகுது. இது ஒரு வித்தியாசமான லைட் ஹவுஸா இருக்குல்ல, அதை போய் பாருங்களேன். கலிபோர்னியா மாகாணத்தைச் சேர்ந்த பாயிண்ட் ரேஸ் என்ற பகுதியில் உள்ள கலங்கரை விளக்கம் பல ஆண்டுகளாக கடல் வழி பயணம் மேற்கொள்ளும் மாலுமிகளுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்து வருகிறது. தற்போது உள்ள காலகட்டத்தில் கலங்கரை விளக்கங்களில் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட விளக்குகளை பயன்படுத்துகின்றனர். இதனால் கடல் வழி பயணம் மேற்கொள்ளும் மாலுமிகள் தங்களது எல்லைகளை சரியாக சென்றடைய உதவியாக உள்ளது. ஆனால் இதற்கு சற்று மாறாக உள்ளார் ஜிம் வுட்வர்ட் என்ற விளக்குகளை பற்றிய ஆராய்ச்சியாளர். இவர் இந்த கலங்கரை விளக்கத்தில் பழைய கால முறைப்படி சிறிய நெருப்பின் மூலம் எரியக்கூடிய ஒளியை கொண்டு வழிகாட்டுகிறார். அதாவது சிறிய நெருப்பின் மூலம் உருவாகும் ஒளியை சுற்றி சிறு சிறு கண்ணாடிகளை பொருத்தி அந்த ஒளியை பல மடங்கு பெருக்குகிறார். இதன் மூலம் இந்த சிறிய ஒளியானது பல மைல் தூரம் சென்றடையும் தன்மையுடையதாக மாறுகிறது. இந்த கலங்கரை விளக்கமானது அம்மாகாணத்தின் மிகவும் முக்கியமான, அதே சமயத்தில் மிகவும் பழமையான கலங்கரை விளக்கமாகும். ஏனென்றால் இந்த கலங்கரை விளக்கம் 1867 வருடத்திலிருந்து இன்று வரை கம்பீரமாக நிற்கிறது. இது பழமையான முறையாக இருந்தாலும் இதில் அதிக அளவு மின்சார தேவை இருக்காது. எனவே தொழில்நுட்பம் என்னதான் வளர்ந்தாலும் பழைய முறைகளும் முக்கியமான ஒன்றாகவே உள்ளது என்கிறார் ஜிம் வுட்வர்ட். வசந்த் டிவி வியூவர்ஸ், இன்னைக்கு உலகத்திரை நிகழ்ச்சியில காற்றாலை சரி பண்ற பொண்ணு, ஈகிள ட்ரெயின் பண்ற வித்தியாசமான மனிதர், இப்படி பல இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இதே மாதிரி அடுத்த வாரமும் பல இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் உங்களுக்காகவே எடுத்துட்டு வரேன். Until then, this is Sana signing off from you. Bye bye.